வேளாண்ல வந்து நாங்கள் 5 பேரும் பார்த்துட்டோம். வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. பெண்களுக்கு புடவையா இருக்கட்டும், லெஹங்காவா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அந்த அம்மா வந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், வழக்கறிஞர். இந்த பாஜக வந்து புள்ள பிடிக்கிறவனுங்க கிராமத்தில் சொல்லுவாங்க, பிள்ளைங்கள்லாம் வெளியான மாட்டாங்க, புள்ள பிடிக்கிறோம் புள்ள பிடிச்சிட்டு போகணும். அதுமாரி யார் யாரெல்லாம் திறமையாக இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் விவரமாக இருக்கிறாங்களோ அவங்கள பிடிக்கலாமான்னு வலை வீசுவாங்க. அவர்கள் வீசும் வலைக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி சிக்க மாட்டார். விவரமானவர், புத்திசாலி. அவருடைய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கை நடத்துவதற்காக அவர் 5 நாட்களாக புதுடெல்லியில் இருக்கிறார். உடனே பாஜகவுடைய தலைவர்கள் அணுகி சேர்த்து கொள்ளலாமா என்று துடிக்கிறார்கள். அது நடக்காது. ஏங்க ஒரு அதிருப்தியும் கிடையாதுங்க. 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. எங்களோட மகிழ்ச்சியோடு இருந்தவர் தான் நேற்று வரைக்கும். இன்னும் அதிருப்தி இருக்கு. எல்லாரும் கொடுத்துருக்காங்க, கொரோடாவாக இருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து எல்லாத்தையும் செஞ்சிருக்கு, இன்னும் அவங்களுக்கு நிறைய செய்யறதுக்கும் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டை நீங்க பாருங்க, எந்த அளவுக்கு தமிழக மக்கள் மாற்றத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்க உணர்வு. இன்னைக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க. 2021 வரைக்கும் என்ன நடந்துச்சோ அது வேற. 2024 நடக்க போவது ஒரு புது அரசியல். அதை மூத்த பத்திரிகையாளர் நண்பர் நீங்களும் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் அதிகப்படியாக நான் பேசுவதை விட வாக்கு எண்ணிக்கை முடியும் பொழுது வாக்குகள் பேசும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி மோடி ஐயாவுடைய பெருமையை பற்றி முக்கிய புள்ளிகள் இணைகிறாங்க அப்படின்னு சொல்றதை விட நீங்க அடுத்த 2-3 நாள்ல பாப்பீங்க, சில முக்கிய புள்ளிகள் தமிழ்நாட்டிலிருந்து இணைய போறாங்க. அதுவும் பெரிய புள்ளிகள். இன்னைக்கு வந்து மக்கள் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கக்கூடிய புள்ளிகள் கட்சியில் இணைவாங்க. 2-3 நாள் நீங்க பாப்பீங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு வளர்ச்சி பாதையில் இருக்கிறனால எல்லாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா எல்லோரையும் நாங்கள் ஏக மனதோடு ஏற்றுக்கொள்கின்றோம். வந்தவங்க எல்லாம் ரொம்ப டிக்னிட்டியை மெயின்டைன் பண்றாங்க. இன்னைக்கு 18 எக்ஸ்எம்எல்ஏக்கள் ஒரு எக்ஸ்எம்பி வந்தாங்க, எல்லாம் நேரடியாக கட்சி பணியில் இறங்கிட்டாங்க. எல்லோருக்கும் நம்முடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக தேசிய செயற்குழு கூட்டத்தை கூப்பிட்டுருந்தாங்க. யாரெல்லாம் கட்சியில் இணைஞ்சாங்களோ எல்லாரும் தேசிய செயற்குழு கூட்டத்திற்கு வந்திருந்தார். அதனால் வருகின்ற காலத்துல பாப்பீங்க, நிறைய கட்சியினுடைய இணைப்புகள் நடந்து கொண்டே இருக்கு. அண்ணே நான் வந்து தலைவா பேர் சொல்லி சொல்ல மாட்டேன் தலைவா. நீங்க பாருங்க, மக்கள் யாருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றார்களோ அந்த முக்கிய புள்ளிகள் கட்சியில் இணைவா. 2-3 நாள் நீங்க பாருங்க. அண்ணே இன்னைக்கு மேடம் let us be very practical மேடம். now when ஒரு காங்கிரசினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள், அவருக்கு வயிற்றெரிச்சல், காங்கிரஸ் பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க, நாங்க என்னங்க பண்ண முடியும்? இப்ப பிஜேபியினுடைய பக்கம் எல்லாம் வர்றாங்க, பிஜேபியின் பக்கம் இணைய வேண்டும்ங்கிறாங்களா, இதை போச்சுங்கிறாங்க. ஏங்க தமிழ் அதுக்கப்புறம் சில கட்சிகள் சொல்றாங்க இல்ல வயதானவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க இல்ல எங்க கட்சியில அவங்களுக்கு வேலையெல்லாம் அவங்க போய் இணைஞ்சிருக்காங்க. இது எல்லாம் எப்படின்னாங்கன்னா ஒரு நரி வந்து இந்த திராட்சை வந்து புளிக்கும்னு சொல்ற மாதிரி தான். அதனால் காங்கிரசுக்கும் எல்லோருக்கும் தெரியும், பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வளர்ச்சி அரசியல் இருக்கு, நேர்மையான அரசியல் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய சொந்தங்களும் இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணே நம்ம கட்சியில பாருங்க, 4 எம்எல்ஏக்கள், முத்தான 4 எம்எல்ஏக்கள், அக்ரஸிவான எதிர்கட்சி. நாங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு அசம்பிளியில ஒரு 60% 50% ஷேர் எங்கிட்ட இல்ல. அப்படி இருந்து தமிழ்நாட்டில் யார் அதிகமா இணைகிறாங்கன்னா செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்றாங்க ரவுடி ஷீட்டர் பிஜேபி பக்கம் வர்றாங்க. இதுல ஆச்சரியம் என்ன, செல்வ பெருந்தகையே ரவுடி ஷீட்டர், அண்ணனே ரவுடி ஷீட்டர். அவர் சொல்றாரு, இந்து பத்திரிகையில சொல்றாரு இருக்கா, ரவுடி ஷீட்டர் நம்ம கிட்ட வர்றாங்க. அவரே ரவுடி ஷீட்டர். காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் ரவுடி ஷீட்டர். அவரு சொல்றாங்க ரவுடி ஷீட்டர்லாம் பிஜேபி பக்கம் போறாங்க. இதை விட நகைச்சுவை எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? அவர் 2018 காங்கிரஸ் ஆபீஸ் வழக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் வேறு கட்சியில் இருக்கும் பொழுது காங்கிரஸ் ஆபீஸ் தாக்கப்பட்ட வழக்கு, அந்த பழைய கேஸ் எல்லாம் இருக்கு. அதனால இன்னைக்கு அவர்கள் எல்லாம் வைத்திருச்சல்ல பாரதிய ஜனதா கட்சி பக்கம் வந்தா ரவுடி ஷீட்டர், இவங்க வந்தா வயசானவங்க, இவங்க வந்தா அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்கிறவங்க. இது வயிற்றெரிச்சலை மட்டும்தான் காட்டுது. கரெக்டா சொன்னீங்க. வெயிட் பண்றேன். நான் வந்து எங்க வானதி அக்கா பேசுற பேச்ச லைவா கேட்கணும்னு நாங்கள் 33 மாதமா வெயிட் பண்றோம். 33 மாதம் நாங்கள்ல தேர்தல் வாக்குறுதி திமுக கொடுத்ததை நம்பி
எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் கம்பீரமா பேசும் பொழுது நாங்க அதை பார்க்கணும். அது எதுவுமே வருவதில்லை, எல்லாம் இருட்டடிப்பு. இது நம்பர் 1ங்க. அப்பா அவர்கள் இன்னைக்கு உண்மையை சொல்லணும்னா, நான் அக்கா வச்சுட்டு நான் சொல்லக்கூடாது, அக்கா அந்த சபையில் இருக்காங்க, அக்காவுக்கு தர்ம சங்கடம் ஆயிரும். ஆனா இருந்தாலும் இந்த கருத்தை நான் பதிவு பண்றேன். அவர் அப்பா அண்ணன் அவர்கள் வானதி அக்காவுக்கோ, நயினார் அண்ணனுக்கோ, சரஸ்வதி அம்மாவுக்கோ, எங்களுடைய எம்ஆர் காந்தி ஐயாவுக்கோ பேசுவதற்கு நேரம் கொடுப்பதில்லை. திமுக அமைச்சர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவர் பதில் சொல்றாரு, அவர் தான் ஃபர்ஸ்ட் பதில் சொல்றாரு. அதனால உண்மையாலுமே ஐயா அப்பா அவர்கள் நடுநிலையான ஒரு சபாநாயகரா இருக்காரா என்பது கேள்விக்குறிதான்.